வெற்றி வணக்கம். வெற்றி வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிரைஸ் தி லார்ட். இதை மூன்றையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்வதென்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி, மதில்கள் நிறைந்த மாநகரம், கோட்டை இருக்கிற வேலூர், வேலூர் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, பழங்கால கோட்டை வேலூரை பார்ப்பதற்காக வருங்கால சென்ட் ஜார்ஜ் கோட்டையே வந்திருக்கிறார். தலைவர் தயார், நீங்களும் தயார். ஆரம்பிக்கலாமா? வரவேற்புரை வழங்குவதற்காக வேலூர் கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் வேல்முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தலைவருக்கு முதல் வணக்கம். பொதுச் செயலாளர் அண்ணனுக்கு வணக்கம். மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக, வார்டு பகுதி பொறுப்பாளர்களுக்கும், சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் வேலூர் மாவட்ட நிர்வாக குழு நண்பர்கள், திரு வினோத் கண்ணன், திரு இம்தியாஸ், திரு பிரசாந்த், திரு தனசேகர், திரு அழகப்பன், சிந்து, ஹரி, சரவணன், டாக்டர் சுதாகர், இன்பராஜ், எல்கே வாசு, இளங்கோ குடியாத்தம், பரத் இளைஞரணி, ஆத்மா மாணவரணி, பரத் பகுதி செயலாளர், சசி வார்டு செயலாளர், தமிழ் மாவட்ட துணை செயலாளர், ஆடன் பிரபு கேவி குப்பம், கவி விவசாய அணி, பரத் தொழிலாளர் அணி, முத்து வர்த்தக அணி, விக்கி பகுதி செயலாளர், கார்த்தி பகுதி செயலாளர், ரமேஷ் பகுதி செயலாளர், கலைமதி மாவட்ட செயற்குழு உறுப்பினர், ஹைதர் பகுதி செயலாளர், வெங்கடேசன் கொணவாட்டம் பகுதி செயலாளர், ரகு அகரஞ்சேரி ஒன்றிய செயலாளர், திவ்யா பிரசாந்த், லதா தனசேகர் மற்றும் காட்பாடி மாவட்ட கழக செயலாளர் நவீன் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி வருக வருக என வரவேற்கிறேன். தமிழக அரசியலில் புதிய சகாப்தத்தை படைக்க புறப்பட்ட நம்மையெல்லாம் வழிநடத்த வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும், வேலூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் கழக தொண்டர்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் எங்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அனைத்தையும் தாண்டி நாம் இங்கு வெற்றிகரமாக இருக்கிறோம். வேலூர் கோட்டை எப்படி எதிரிகளுக்கு அசைக்க முடியாத இருந்ததோ, அதே போல நமது தலைவரின் கொள்கை கோட்டையும் இன்று தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற உயரிய தத்துவத்தை ஏந்தி சாதி மத பேதங்களை கடந்து மக்களை இணைக்கும் வந்திருக்கும் நமது தலைவரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது நமது வேலூரின்
மக்கள் கடமையாகும். தலைவரின் சொல்லுக்காக இங்க திரண்டு வந்து இருக்கும் என் அன்பு தம்பிகளே மற்றும் தங்கைகளே மற்றும் தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். தெரியும், அந்த வேலூர் மாவட்டம் எப்பொழுதும் மாற்றத்தை ஆதரிக்கும் மண். அந்த மாற்றத்தின் அடையாளம் திகழும் நமது தலைவரின் உரையை செவிடு மடக்க நம் அனைவரும் ஆவலாக உள்ளோம். தலைவரின் வழிகாட்டுதலோடும் தேர்தல் களத்தில் நாம் காணப்போகும் தமிழக வெற்றி கழக வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம். இந்த நொடிக்காக தான் காத்திருக்கிறோம் நாங்கள். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா வா, தலைமை ஏற்க வா, தலைமை உரைத்தா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலூரில் இதோ உங்கள் முன்னால். எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தேங்க்யூ. ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டுருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதியாக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோடு இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா?
நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காளைகிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளைகிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே, அதுதான் அந்த சின்ன பையன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு
சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நாம ஒவ்வொரு வீட்டில் உயிரா உணர்வா இருக்கிறோம். ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் நேரில் சந்திக்கணும், நீங்கள் இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசில் இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனால் அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த படை பரிவாரங்களோட போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க என்னடானா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே சார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அது என்னடானா அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. மக்களே, உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள், சதிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தலில் டிவிக்கு தில்லா நிற்கும். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க.
ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்கங்க, ஆனா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவுல தான். ஒண்ணு இன்னொன்னு இந்த எலெக்ஷன் டேல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வருவீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க பங்கெடுத்துக்க போறீங்க. எஸ், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. உங்க வீட்டில் நிக்கிற ஒரு வேட்பாளர்னா அப்போ உங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சொந்தம் டிவிக்கே வேட்பாளர் அப்படின்னா அப்போ உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்மளோட எதிரிங்களுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், யாரை சொல்றோன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சீரியஸ் கேள்வியை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உடைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். பர்சனலா நீங்க எப்படி வேணா இருந்துக்கங்க சார், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா உங்க ஆட்சி தான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். இந்த முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அது சரி, மக்களோட இந்த ஆதரவை பார்த்துட்டு அவர் அறியாமலே எப்படி பேசிட்டாரு என்னமோ தெரியல. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்ல, உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது தான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று, அதில் எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற எண்ணமே இல்லை. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகளில் 100 யூனிட் தான் அந்த கரண்ட்டு செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும், அவங்க அந்த காசை கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாவது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லை, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது?
அடுத்து இது எல்லா மீட்டிங்லயும் பேசுறதுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன, வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கிறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா? அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவன் வேற, இந்த விஜய் வேற, எங்க போனாலும் இந்த மக்கள் கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சங்கடப்பட்டாராம். நாம் என்ன பண்றது? நாம தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் ஆச்சே. நாம் எப்படி சைலண்டா இருக்க முடியும்? நாமளும் கேள்வியா கேட்கிறோம், ஆனா பதிலெல்லாம் வந்த மாதிரியே தெரியல. இருந்தா தானே வர்றதுக்கு, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு. 5 வருஷமா பதிலே சொல்லாம அப்படியே கடந்து வந்துட்டாரு. ஆனா இனிமே அப்படிலாம் இருக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். மக்களே, இந்த தீய சக்தி, இந்த அட்ராசிட்டிய ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன். அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இத 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. எப்படி? அவ்வளவுதான். நாம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனா சில விஷயங்கள் இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும்.
விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து, இந்த அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கிருந்து 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வெற்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி. வேலூர் கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் வேல்முருகன் வெற்றிவேல் வீரவேலை வழங்குகிறார். அவரோடு நவீன், வினோத் கண்ணன், இமுத்தியாஸ், தனசேகர் அத்தனை பேரும் சிறப்பு பரிசுகள் வழங்குகிறார்கள். ஒரு கையில் வேல், ஒரு கையில் வெற்றி வாள். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. வேலூர் கழகத்தின் சார்பில் வெள்ளி யானை வழங்குகிறார்கள். இது வெள்ளி யானை மட்டுமல்ல, வேலூர் வழங்கிய வெற்றி யானை. வேலூர் கழகத்தின் சார்பில் தங்க கோயிலும் வெற்றி தலைவருக்கு செங்கோல் பரிசாக வழங்குகிறது வேலூர் மாவட்டம். நன்றி நன்றி. விஜய்
உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா துடுரும் வீடியோ கால் நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் காளியாபாளையத்துல இருந்து எஸ் உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு 2 லட்சம் அனுப்பி விடுங்க போன்ல எவன் அரெஸ்ட் பண்ணுவான் நீ போலீஸே இல்ல அப்புறம்னா பேக் அதாவது நான் முட்டாள் இல்ல யூபிஐ சொல்லுது ஒருவேளை யாராவது போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி மிரட்டினா சொல்லுங்க நான் முட்டாள் இல்லைன்னு போங்க நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க Baby's first winter, no? Cold, wind, dry weather. How to protect these soft cheeks from dryness? We won't let that happen. These chubby cheeks will remain soft. For first winter, doctor recommended Himalaya Gentle Baby Lotion and Gentle Baby Cream with Penta Moisture Lock and pH 5.5 for soft winter-ready skin. Himalaya Gentle Baby Lotion and Gentle Baby Cream. Loved by babies for first winter. செல்வத்தில் முதல்வனே ஸ்ரீ செல்வ விநாயகரே சுண்டெலி வாகனனே சுகவாழ்வு அருள்வோனே செல்வ விநாயகர் கவச்சத்தை செல்வம் 16 சேர்ந்திடவே கணபதி உன் திருவருளால் உரைக்கின்றேன் காத்தருள்வாய் வெற்றி விநாயகா வேண்டுதலை கூறுகின்றேன் கற்பக கணபதியே பொற்பதம் போற்றுகின்றேன் மதவேழன் திருவடியை மனை வாழ வாழ்த்துகின்றேன் கணாதிபதையே நம கம் கணாதிபதையே நம 5 கரம் கொண்ட விநாயகா சரணம் சரணம் கணபதி சரணம் குணநிதி சரணம் சரணடைந்தேன் விக்னராஜனே சரணம் பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையாரப்பா தாராய் திருவருளே நான் இருக்கும் இடமெல்லாம் செல்வம் நிறைந்திருக்கும் என நல்வாக்கு தருபவரே காட்சி தர வந்திடுவாய் அன்னையுமாய் தந்தையுமாய் அன்பு தந்த கஜமுகனே அறம்பொருள் இன்பம் வீடு பேரு நீயருள்வாய் வந்திடுவாய் வரமருள திருவலஞ்சுழி விநாயகரே 9 கோளும் ஒன்றாய்க் காண பிள்ளையார் பட்டி வா 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 காத்திடுவான் கடல் தருவான் போற்றிடுவேன் பழங்காவடி கணபதியை போற்றி போற்றி ஏக தந்தனே போற்றி காத்திடுவான் காத்திடுவான் கற்பகத்தான் கழல் தருவான் போற்றிடுவேன் பழங்காவடி கணபதியை போற்றி போற்றி ஏக தந்தனே போற்றி 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 வக்ரதுண்டனே போற்றி ஆணவம் தானகல ஆனை முகனே அருள்வாய் உபதேசம் கொட்டாரகரை மகா கணபதி காத்திடப்பா தீர்க்காயுளை தொப்பையப்பா தருவாயே தயவினை தந்தருள்வாய் தோப்பு கரணம் போடுகிறேன் காலபயம் நீங்கிடவே திருமாலின் திருச்சக்கரம் வாயிலிட்டு வைரடக்கி தோப்பு
சக்கரணமிட மாமனுக்கு மகிழ்ந்தளித்தாய் சக்கரத்தை மூஞ்சூறு மீதிருந்து மனக்குள விநாயகா தனமளிப்பாய் வரசித்தி வல்லப மகாகணபதி நீ வேண்டுதலை கேளாய் மணிமுத்தீஸ்வரம் உத்திஷ்ட விநாயகா கேள் காமேஸ்வரர் முகம் பார்க்க காமாட்சி மகனானாய் உண்டிப்புதூர் விஜய கணபதி ஓம்கார புருளானே ஸ்ரீபுரம் சக்தி கணபதி நாராயணி சக்தி திருமகனே மயிலை நவசக்தி விநாயகா மனமாலை நீ தருவாய் உடுமலைப்பேட்டை பிரசன்ன விநாயகா கண்ணுள் மணியாய் நீ கணாத்யட்சா நின்றருள்வாய் பொள்ளாச்சி ராஜகணபதி பொன்பொருளை தரவாவா ஈச்சனாரி விநாயகனே ஈர்த்தென்னை ஆண்டவனே காஞ்சி சங்குபாணி விநாயகா சங்கடஹர சதுர்த்தியிலே சிதறுகாய் சூறையிட்டேன் சஞ்சலங்கள் தீர்த்திடப்பா சேலம் வாழ் ராஜகணபதியே கோல கரும்பாயிரம் கொண்ட விநாயகா குடந்தை உறைவீரே ஆலாலன் திருமகனே சிலை மீட்டு தந்தவனே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரப்பா இடுக்கன் களையும் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையாரே தயவைத்தாரும் அப்பா திருநெல்வேலி உச்சிஷ்ட விநாயகா செங்காட்டங்குடி கணபதீச்சரத்தானே மழலை அளிப்பாயே தீவனூர் தெற்குத்தி விநாயகா தேவைகள் அறிவாய் நீ புதுப்பாக்கம் செல்ல பிள்ளையாரே புதுவாழ்வு தரவாவா அம்பலவானபுரம் அமர்ந்தோனே சம்பளமாய் நீ எனக்கு சந்தான பாக்கியம் தாருமப்பா திருவல்லிக்கேணி சுந்தரமூர்த்தி விநாயகா அருகம்புல் நான் தருவேன் தரிசனம் தாருமையா தெப்பக்குளம் முக்குருணியானே அப்பம் பொறியேற்க நீவா திருவாரூர் வலம் புரியானே நலம் புரிய நீ வா 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 நம்பியை ஆண்ட பொல்லா பிள்ளையாரே வா 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 பணிவதே பணி என்று பதம் பணிந்தேன் நானப்பா பணிந்தேன் கணநாதா உன் பாதம் பணிந்தேனே சந்தன காப்பில் சித்தி கணபதி சொந்தமாக வருவாயே தும்பிக்கையால் அன்பினை நீ நம்பித் தொழ தந்தனையே உள்ளும் புறமும் புகாரனே அன்பென்றாய் அன்பே சித்தி அன்பே புத்தி அன்பே வல்லபை தரும் முக்தி பார் நீ என்றாய் அன்பை அடி மனதில் நினைவாய் நிறுத்திடப்பா தருணமிது தருண கணபதி சரணங்கள் தந்துதவும் முருகனை வள்ளியுடன் சேர்த்தமத்தளவயிரோனே யாவர்க்கும் இனி எண்ணி யாவர்க்கும் முன்னவன் நீ யாவர்க்கும் பிள்ளை நீ யாவர்க்கும் வள்ளல் நீ உனக்கொரு கஜலோகம் என் கண்ணில் அமைப்பேனே கன்னிமூல கணபதியே சரணம் சரணமப்பா அபாயம் தவிர்த்து ஆனை முகனே காத்திடுவாய் தழல் கனல் காற்று மண்ணாகாயவான் அதிலும் சூழும் பகை அகற்றி சூர்பகர்ணா நீ அருள்வாய் உணர்விலே என்னில் உன்னை காண சுழியிடுவாய் முக்திக்கு முதல்வனே அத்தி முகத்தோனே கூத்தனூர் விநாயகா குழந்தையாய் வந்திடப்பா ஞானக்கனி எனவே என் சிந்தை தனை ஏற்றிடப்பா தாயை தந்தையை தரணியாய் வலம் வந்தோனே பாகலூர் மாடி விநாயகா ஏகன் அநேகன் நீ தீர்த்தமலை அகத்தியன் கை கமண்டலம் கவிழ்ந்திடவே காக்கையாய் திருக்கால்களில் விரித்தாய் காவிரியே புலியங்குளம் விநாயகா பலனளிக்கவாவா கோரக்க சித்தர் கருளிய திருபுவனம் கோட்டை கணபதியே சூரியனின் வெயிலில் புகந்த உப்பூர் பதியானே சுந்தரர்க்கு மாற்றுரைத்த விநாயகா மனத்துள்ளே நீ இரு ஜகமாயை இவ்வுலகை ஜனநாயகனை அறிந்திடச் செய் அபயமென்று கதறுகின்றேன் அமைதியை வேண்டி அரசடியானே வாவென்றேன் ஆவணி சதுர்த்தியிலே நாவல் கனி நான் தருவேன் அச்சம் அகற்றி ஆற்றலை தந்திடு வேண்டுவதுன்னருளே வெள்ளம் ஓலமிட்ட விநாயகா அட்டமா சித்திகளை இஷ்ட சித்தியானே அருளிடப்பா சேரன் மாதேவியில் காப்பிட மழை தரும் மிளகு விநாயகா சித்தர்கள் அதிபதியே சத்திமுற்றம் கணபதியே திருகுல சீட்டு தாரும் மதுரை மொட்டை விநாயகரே அனுகிரகித்திடுவாய் மத்திய கைலாசமே நாகப்பட்டினம் ஆதி கும்பேஸ்வர சுயம்பு மூர்த்தியே செய்த புண்ணியத்திற்கீடாய் கணங்களிலே எனை சேராய் துண்டீர கணபதியே துணையாக நீ இருப்பாய் केवाईसी अपडेट के लिए अनजान लिंक खोलना मतलब चोरों के लिए अपना दरवाजा खोलना। रुको, चेक किया लिंक सिक्योर है। सेंडर आपका बैंक है।
फर्जी KYC अपडेट लिंक से बचिए। झूठी जल्दबाजी में ना फंसिए। RBI कहता है जानकार बनिए, सतर्क रहिए। மம் கைகூட்டும் தனாகர்ஷணனே கபிலதேவநாயனாரின் திருவிரட்டை மணிமாலை உகந்தோனே அவ்வையகவல் பாட அவளை கைலாயம் சேர்த்தீரே. கிழக்கு திசையிலிருந்து கணேசரே காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தந்திமுகனே காப்பாற்றும்.